ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம R15m செயின் லூப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து 4 வீக்ஸ் ஆகுது எடுத்து. புதுசு தான், 2023 மாடல் தான், ஜூலை மேனுஃபேக்சரு. ஆக்சுவலாக என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து செயின் லூப் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை நீங்களே பாருங்கள். நான் செயின் லூப் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா, எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய அலாய் வீலு, ஸ்விங் ஆர்மு, அப்புறம் அது ஃபுல்லாக அந்த செயின் வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ ஃபுல்லாகவே ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக அடித்ததுனால டோட்டலாக அது ஒரு 100க்கு மேலே ஸ்பீட் போகும்போது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தொடச்சா போயிடும், ஆனால் இது வந்து நிறைய டஸ்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் நீங்களே. அதனால் நீங்கள் லூப் பண்ணும்போது வந்து எவ்வளோ சாஃப்டாக அது மேலே நீங்கள் அடிக்க முடியுமோ, ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை அடிக்கலாம். ஆனால் வெறுமனே நீங்கள் வந்து லூப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு. என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி அடித்து அவஸ்தைப்படாதீங்க. ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குன்னு ஆயில். அதுவும் இல்லாமல் ஸ்விங்காமோட லுக்கே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் வந்து இது வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன். அகைன் நான் மறுபடியும் பண்ணுறேன். ஆனால் வந்து இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னென்னா, ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்ப்போம் எப்படி பண்ணுறோன்னு. ஆனால் இதுதானே தாங்க முடியல. ஃபுல்லெல்லாம் இவ்வளோ டஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. ஓகே கைஸ், நம்ம எப்படி இந்த வாட்டி எப்படி செகண்ட் டைம் லூப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதே நீங்கள் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம் கைஸ். இந்த செயின் லூப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் பிராண்ட் எதையும் உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணல. இது வந்து ஒரு 100 rupees அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டியூப் ஆக்சுவலாக வந்து நம்ம உள்ளே ஃபிட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேனில் வாங்கிட்டிங்கன்னா 90 கியர் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, நான் காட்டினேன்ல, அதோட இன்னும் மோசமாக உங்கள் வண்டி வந்து டஸ்ட் ஆகும். ஸ்மூத்தாக செயினில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் வந்து க்ளீனாக பண்ணணுன்னா இந்த மாதிரி லூப், இந்த மாதிரி கேன் வாங்குறது. இது வந்து ஒரு 70 ml கேன் நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். சரி வாங்க, நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அந்த டியூப் வந்து அந்த கேனில் அட்டாச் பண்ணிட்டு, உங்கள்கிட்ட அந்த மாதிரி நார்மலான ப்ரஷ் ஒன்று இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியாக அந்த செயினில் மட்டும் படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக அடித்தாவே போதும். என்னோடய ஒப்பீனியன் அதுதான், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். நம்ம வந்து அதை வந்து ஓவரால் லூப் பண்ணோன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது டஸ்ட்டை இழுத்து கொடுக்குது. அது இல்லாமல் ஸ்பாயில் பண்ணுது. உங்கள் வண்டியோட லுக்கே மொத்தமாக வேஸ்ட்டாக போய்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு அலாயிலேருந்து உள்ள ஸ்விங்காம் வந்து எல்லாமே நாசமாகிடுச்சு. நீங்கள் வந்து லைட்டாக பெயிண்டிங் அடிக்கிற மாதிரி தான். உங்கள்கிட்ட பெயிண்டிங் ப்ரஷ் இருந்தால் கூட ஓகே. அந்த சென்டர் அந்த ரோலர் பார் இல்லைங்களா, சின்ன சின்னதாக, இந்த ரோலர் பார் இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா சைடில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அடித்ததெல்லாம் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் வந்து எடுத்து அப்படியே சென்டரில் மட்டும் இப்படி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி தெரியுங்களா, பெயிண்டிங் அப்ளை பண்ணுற மாதிரி தான். இதில் எக்ஸஸாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத சிரமம் வரும். நீங்கள் அதுக்காக தனியாக உட்காந்து தொடச்சிட்ருக்கணும். சரி வாங்க பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கங்க. அதில் இந்த மாதிரி லூபை வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரஷ்ஷை முதல்ல க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக முன்னே வந்து செயின் க்ளீனர் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து மறுபடியும் லூப் மட்டும் அடிக்கிறேன். உங்களுக்கு டஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க.
ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். செயின் லூப்புங்கிறது வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி தான். நீங்கள் வந்து எக்ஸஸாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து தேவையில்லாத சிரமம் ஏற்படும். இது ஃபுல்லுமே நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பெயிண்டிங் மாதிரி மொத்தமாக நம்ம அடிச்சிடலாம். சதான்னு அடித்தோன்னா எல்லா பக்கமும் தெரிக்கும். ஆக்சுவலாக அந்த ரோல் பார் இருக்குது இல்லைங்களா சென்டரில், அது வந்து வெட்டாகணும். அவ்வளோதான் மேட்ரு. நம்ம தண்ணி மாதிரி அடித்தோம் அப்படின்னா நம்மளோட அலாய்வில் ஸ்விங்காமு பின்னாடி இருக்கிற மட்காடு எல்லாமே நாசமாக போயிடும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு வே. இப்படி தான் அடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து ஸ்பெஷல் ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு லெசன் எடுத்துக்க வேணாம். என்னோடய ஒப்பீனியன் தான். இது வந்து பர்ஃபெக்ட் அப்ளை ஆகுது. நம்ம வந்து எக்ஸஸாகவும் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இதில் இல்லை. கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணுறது தான். அதே போல் உங்களுக்கு வந்து இது வந்து அதே போல் இந்த சென்டரில் இருக்கிற அந்த பேரல்லாம் வந்து ரோல் ஆகும். சப்போஸ் ரோல் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால் அதோட மேலே மட்டும் இல்லாமல் மேலே மட்டும் நம்ம போடாமல் கீழேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோல் ஆகிறது தெரியுதுங்களா? எனக்கு நல்லாவே தெரியுது. சப்போஸ் அது ரோல் ஆகலை அப்படின்னா நீங்கள் 2 சைடும் தேய்க்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி 2 சைடும் தேய்ச்சிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு லூப் ஆகிடும். இவ்வளோ தாங்க. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் வந்து தயவுசெய்து சதான்னு அடிச்சிடாதீங்க. இதை நீங்கள் ஷோரூமில் கொடுத்தோ வெளியே கொடுத்தோ கூட பண்ணலாம். ஆனால் அது சப்ப மேட்ரு. இதுக்கோசரம் ஒரு 1 டேவோ ஆஃப் டேவோ இல்லை ஒருத்தர் வந்து 2 டேஸ் கழித்து வந்து வாங்கிக்கணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமம் எனக்கு தெரிஞ்சு. இது இன்னும் ஈஸியான மெத்தடும் கூட. இப்படி தான் அவ்வளோதான் நம்ம அப்ளையே பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸசிவாக நம்ம பண்ணவே கூடாது. அதோட டீத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து செயினை தாண்டி இந்த டீத்லேயும் நமக்கு லூப் ஆகிறது நல்லாயிருக்கும். அதோட சைடில் அந்த சென்டர் பார்ட்டில் இன்னும் ஈஸியான வேலையாக இருக்கும். சும்மா லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். பெயிண்டிங் மாதிரி எங்கேயும் கேப் விடாமல் நீட்டாக பண்ணிவிடுங்க. குழந்தைங்க ட்ராயிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான நல்லா சேக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போதான் அது உள்ள ஏதாவது கெட்டியாக இருந்தால் மறுபடியும் கூலாகும். இப்போ அதே மாதிரி அடிப்பக்கம் மேலே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிப்பக்கம் வந்து நீங்கள் அதை பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான் கைஸ். எல்லாம் நீட்டாக அப்ளை பண்ணியாச்சுன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக பக்காவாக எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ராப் கூட கீழே சிந்தாமல் நம்ம வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நீங்கள் வந்து நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. நான் செஞ்ச தப்பு பண்ணிடாதீங்க. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா வாட்டர் வாஷ் விட்டால் தான் இது மறுபடியும் வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை கைஸ்.